எவ்வளோ பிஸ்னஸ்னாலும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும், நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் மந்த்ராவா எது உங்களை புஷ் பண்ணிட்டே இருந்துச்சு? ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து அப்படி இருந்துட்டிங்கன்னு வைங்களேன், நமக்குள்ள ஒரு திமிரு வரும் பாருங்க, அது அப்படி இருக்கும். ஏன்னா அது இருந்ததுனாலே போதும்னு நான் எப்போவுமே நம்புவேன். நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஏனோ தெரியாது, முதல்லேருந்து இப்போ நான் பண்ண ஃபைனல் கலைஞர் டிவி பவித்ரா வரைக்கும் நான் வந்து அவ்வளோ கேவலமான வில்லியாக தான் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசும்பொழுது ரெஸ்டாரண்ட்க்கு அப்புறம் இப்போ நீங்கள் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைச்சிருக்கீங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணல, வாங்கலை, எதுனாலும் ஓகே, நான் சும்மா வரேன் ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து போகிறது கூட அந்த இடம் வந்து அலோவ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் மட்டும் இல்லாமல் சீரியல் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க, பரதநாட்டியம் டான்சர், ஒரு வீணா கலைஞர், இப்படி பன்முக கலைகளில் தேர்ந்து விளங்கி இருக்கிற நடிகை மீனாட்சி மேம் அவர்களை தான் வெல்கம் பண்ணியிருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஒருத்தர் வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இல்லை ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னா லைக் ஓகே, ஒரு 2-3 ஓகே. நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனைன்னு சொல்கிறது? ஏன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸாக இருந்திருக்கீங்க, சீரியல் ஆர்டிஸ்ட், அண்ட் இப்போ பிஸ்னஸ், எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் எது ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது அண்ட் ஹவ் இட் ஆல் ஸ்டார்டட் மேம்? எனக்கு பிஸ்னஸ் அப்படின்றது என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம். ஸோ வந்து நம்ம இதுதான் பண்ணணும், அதான் பண்ணணும் அப்போ தெரியாது இல்லையா. ஸோ ஸ்கூல் டேஸில் எனக்கு வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ மூவிஸ்லலாம் கூட இந்த ஹீரோயின் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஓரியன்டட் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். ஸோ அது அப்பத்துலேருந்தே ஒரு ஊர்ன ஒரு விஷயம். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஆக்டிங் வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்லேயும் கிடையாது, என்னோடய லிஸ்ட்லேயே கிடையாது அது. ஸோ அது தானாக அமைஞ்சது, அதுவும் அழகாக நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவே என்னுடைய ப்ரொஃபஷனாக மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் நம்ம பிஸ்னஸ் தொடவே இல்லையே அப்படின்னும் போது அப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அண்ட் இப்போது எம்சியா அல்லது ஆங்கரா ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுன்றது தனி. ஆனால் கிட்டத்தட்ட 500 எபிசோட்ஸ்க்கு மேலே நீங்கள் குக்கரி ஷூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆன்மீகம் ஒரு பக்கம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைம்லேயே அண்ட் எல்லாத்துலேயுமே ரொம்ப பிரபல்யமாக ஃபேமஸாக இருந்து தனக்கான இடத்த கான்ஸ்டண்ட்டாக பிடிச்சிருந்தீங்க. அதுக்கு ஒரு மந்த்ரா மாதிரி இருக்கும்ல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். என்னவா இருந்தது மேம்? இல்லை, பை பர்த் எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால தான் அது வந்து இப்போ என்னுடைய பிஸ்னஸில் கூட நான் காட்டியிருப்பேன். ஸோ பிஃபோர் தட் எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ட்ரெடிஷ்னல் டச் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். வெஸ்டர்ன் அஃப்கோர்ஸ் அந்த இது இருக்கும். ஆனாலும் இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்திங்கன்னா ஒரு 365 டேஸில் வந்து ஒரு 300 நாள் நான் வந்து சாரியில் இருப்பேன். ஒரு 65 நாள் 50 நாள் மேபி ஏதோ ஒரு ரீசனுக்காக நான் வந்து வேற ஒரு காஸ்டியூம் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு சின்னதுலேருந்தே எனக்கு வந்து அது ஊறிடுச்சு, பழகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அதே மாதிரி காம்பேரிங் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் யோசித்தேன், பிகாஸ் நம்ம டிசைட் பண்ணுறது தானே. ஸோ வந்து யோசித்தேன், அந்த பக்கம் அந்த மாதிரி ஷோஸ் பண்ணுறதா இல்லை இப்படி ஷோஸ் பண்ணுறதா. ஸோ நமக்கு என்ன வருமோ அதுதான் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்சது இந்த சப்ஜெக்ட்லாம் தான். ஸோ அதனால் அமைதியாக இதை மட்டும் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதில். அண்ட் அதுலேயுமே நீங்கள் அப்போ வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது உங்களுடைய தமிழ் உச்சரிப்புக்காக. ஸோ அது எப்படி மேம் உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் கான்ஷியஸாக பேசணும்னு இருந்ததா? இல்லை, தமிழுமே வந்து எனக்கு சின்னதுலேருந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸை விட தமிழ் வந்து ஃபுல் சென்டம் ஆகிடும். அது எப்படியோ தெரியாது, தமிழ் வந்து எனக்கு உயிரை. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் வந்து அதான் சொன்னேன், எனக்கு ஷோஸ் பண்ணும்போது கூட நம்ம ஆன்மீகம் குக்கரி அப்படின்னு வரும்போது நம்ம அங்கே நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ அதனால அதுவுமே அகைன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமே அப்படின்றது. ஆமா, சூப்பர். எதனால இந்த சாரி எக்ஸ்க்ளூசிவ் சாரி பொட்டிக்கா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க? சாரி பொட்டிக் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பர்சனலாக சாரி அப்படின்றது. அண்ட் நிறையா பேர் வந்து கேட்பாங்க, இந்த சாரி பார்க்கும்போது தெரியல, ஆனால் நீங்கள் வேர் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் தான். நம்ம கட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த சாரி எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் கட்டுற விதமும் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு வந்து சாரி பர்சனலாக பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம ஏன் இது ஒரு பிஸ்னஸாகவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஆன்லைன் பொட்டிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பேக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நிறையா தெரிஞ்ச சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு அந்த மாதிரி வந்து சின்ன லெவலில் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிடிச்சது செய்யும் போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க. ஸோ அந்த பயணத்தை பற்றியும் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பொட்டிக்கை விட எனக்கு ரெஸ்டாரண்ட்டு தான்
நான் சொன்ன வெரி மாரி க்ளோஸ் ஸ்கூல் தாண்டி ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் சரி என்ன பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும்? சமைக்க வரும். ஸோ அதனால வந்து சரி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்னா எடுத்த உடனே வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்டாரண்ட்டா உருவாகல. நாங்க வந்து வீட்ல இருந்து அம்மா, நான் மட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 பேரு, 7 பேரு அந்த மாதிரி தான் நாங்க வந்து ஃபுட் அப்பவே குடுக்க கிளவுட் கிச்சன் ஆரம்பிச்சோம். மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா. இப்பதான் இது எல்லாமே ட்ரெண்ட் ஆச்சு. அப்பவே எல்லாம் பண்ணிட்டோம் நாங்க. ஸோ வந்துட்டு குடுக்க ஆரம்பிச்சோம். அதுதான் நாளடைவுல என்ன ஆச்சு, பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. வீட்டு டேஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு சின்னதா ஒரு கிச்சன் மட்டும் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம இது ஒரு டைனிங்கா மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வெர்ஷன் தான் ரெஸ்டாரண்ட். ஸோ அப்படிதான் வளர்ந்தது. அண்ட் அந்த ஃபுட் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எப்பனாலும் ஹைக்கும் ஆக்கிவிடும், லாஸும் ஆக்கிவிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில ஒரு ஃபீமேலா எப்படி உங்களோட பிசினஸ ஹேண்டில் பண்ணீங்க மேம்? ஸோ ரெஸ்டாரண்ட்டுன்னு இல்ல, ஜென்ரலாவே பிசினஸ் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் வாழ்க்கையே வந்து திடீர்னு நம்ம அப்படி இருப்போம், பறப்போம். ஓ சூப்பர்டா! நம்ம எல்லாம் கிடைச்சிருச்சு, நம்ம ஹாப்பின்னு சொல்லிட்டு நெறைய அந்த டைம் வந்து தேவையில்லாத டெசிஷன்ஸ் கூட நம்ம எடுத்துருவோம் ஆர்வக் கோளாறுல. ஸோ திடீர்னு பார்த்தா நம்மள வந்து கீழ தள்ளி விட்டுரும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட் எல்லாத்துலயுமே ஜென்ரலா வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு தான். ஸோ நம்ம வந்து அப்ஸ வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நம்ம டேஸ்ட் பண்றோமோ, அதே மாரி டவுன் வந்தாலும் நம்ம அத ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும். ஸோ இது வந்து நாட் ஒன்லி பிசினஸ் அகைன் இது லைஃப்க்கே நான் எல்லாருக்குமே சொல்வேன். நம்ம மட்டும் தான். ஸோ நம்ம கூட எல்லாரும் இருப்பாங்க அவ்வளோதான். பட் நமக்கு நம்ம தான். ஸோ அதனால நமக்கு எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அந்த விஷயத்துக்குள்ள போகணும். இல்லன்னா, ஐயோ! நான் தெரியாம இத நான் பண்ணிட்டேனா அப்படின்னு மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சிடக்கூடாது. பொதுவாவே வந்துட்டு பொண்ணுங்கனாலே வந்து ரொம்ப வீக்கர் செக்ஸ். அது வந்துட்டு அவங்க இப்படிதான் இருப்பாங்க, சோபரா இருப்பாங்க அப்படின்னு நெறைய நேம்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இது எல்லாமே நெறைய பெண்கள் இப்போ உடைச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி தான் நான் இப்போ மீனாட்சி மேமையும் பார்க்குறேன். பிகாஸ் பீயிங் த்ரூ எவ்ளோ பிசினஸ்னாலும் நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். நெறைய மக்கள சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் மந்த்ராவா எது உங்கள புஷ் பண்ணிட்டே இருந்துச்சு? உண்ம. ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து அப்படி இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், நமக்குள்ள ஒரு ஒரு திமிரு வரும் பாருங்க. அது அப்படி இருக்கும். ஏன்னா அது இருந்ததுனாலே போதும்னு நான் எப்பவுமே நம்புவேன். ஸோ நம்ம உண்மையா மட்டும் இருந்துட்டோம், இருந்து பழகிட்டோம்னா நம்ம யாருக்குமே பயப்பட மாட்டோம். என்ன பிரச்சனை வரட்டும், என்னனாலும் ஆமா இதாச்சு. இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கலான்றது என்னோட பாசிட்டிவிட்டி. நைஸ். ஸோ நீங்க நெறைய சீரியல்ஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு அந்த சீரியலுடைய கேரக்டர் தான் ரியல் லைஃப் கேரக்டரா இருக்கும். சில டைம் வந்துட்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்றவங்க எல்லாமே லைஃப்ல ரியல் லைஃப் ஹீரோஸா இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண கேரக்டர்ஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டூவா இருந்து, எது உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது? நீங்க சொன்ன மாரி எனக்கு ஏனோ தெரியாது முதல்லருந்து இப்போ நான் பண்ண ஃபைனல் கலைஞர் டிவி பவித்ரா வரைக்கும் நான் வந்து அவ்ளோ கேவலமான வில்லியா தான் நான் வந்து நெறைய பண்ணியிருக்கேன். அகைன் சாரியோட ரேஷியோ மாதிரி நான் இப்போ ஒரு 20 சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன்னா, அதில நான் 18 சீரியல் நெகட்டிவா தான் பண்ணியிருப்பேன். 2 மட்டும் தான் அத்தி பூத்த மாதிரி பாசிட்டிவ் பண்ணியிருப்பேன். டிரெக்டர்லாம் ஃபர்ஸ்ட்டு புது டிரெக்டரோட நான் ஒர்க் பண்ண போறேன்னா, அவங்க கேட்பாங்க, இந்த அம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்க, அடக்கமா இருக்காங்க. இவங்க நெகட்டிவ் பண்ணுவாங்க. பட் ஆன் ஸ்க்ரீன் நம்ம வரும்போது அந்த கேரக்டராவே நம்ம மாறிடுவோம். அது வேற விஷயம். ஸோ அந்த மாதிரி எனக்கு நெறைய நெகட்டிவ் தான். அது ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் அப்டின்னா, எனக்கு வந்து நான் சிவன் டிவோட்டி. ஸோ சிவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து குங்குலி கலையனார் சொல்லிட்டு சிவனுடைய ஒரு இத வந்து நான் பண்ணியிருந்தேன். ஒரு ட்ராமா, ஒரு சீரியல் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதில என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிவனுக்கு ரொம்ப சிவன் பக்தை, கண்டாங்கி சாரிலாம் கட்டிட்டு அந்த மாதிரி. ஸோ நான் அதில வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணமே வேண்டாம். எனக்கு சிவன் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருப்பேன். ஸோ டெய்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணுவேன். அபிஷேகம் பண்ணும்போது சாரி ப்ளீட் இறங்கும். ஸோ இறங்குதேன்னு சொல்லிட்டு நான் அபிஷேகத்தையும் நிறுத்தக்கூடாது அப்படின்னால, சிவனே வந்து தலை சாய்ச்சி என்னோட அபிஷேகத்த ஏத்துக்கிற மாரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச சீரியல். எத்தன பண்ணாலும் என்னால அந்த சீரியல் மறக்க அது முடியாது. வெரி க்ளோஸ் டு யுவர் ஆமா, ஹார்ட்ல. ஆமா. நைஸ். அண்ட் ரியல் லைஃப்ல மீனாட்சி மேம் எப்படி? ஆ ரியல் லைஃப்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன். ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஜாலியா இருப்பேன். என் கூட இருக்கிறவங்களையும் ஹாப்பியா வச்சுப்பேன். அஃப்கோர்ஸ் கோவமும் வரும். நெறைய கோவம் வரும். ஆ இந்த பட் குழந்தை முகத்துல கோவமா? ஆமா. கோவம் அண்ட் அகைன் அதுவும் பார்த்தீங்கன்னா, கோவம்ன்றது எப்பயாவது வரும். ஆனா வந்தா, ஐயோ! இனிமே வரவே கூடாதுன்ற அளவுக்கு அந்த கோவம் வந்து இருக்கும். ஸோ எப்பவுமே ஜாலியா போற ஒருத்தி. ஈஸி கோயிங். எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டேன். போற விஷயம் வந்தா கூட, சரி ஓகே. என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். அப்படிதான் நெக்ஸ்ட்ன்னு போயிட்டே இருந்துருவேன். ஜென்ரலா வந்துட்டு இப்போ இருக்கிற பெண்கள் வந்துட்டு எதுனாலுமே வந்துட்டு டக்குன்னு பிரேக் ஆயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்படி ஒரு இருந்தா
இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இது விஷயம் இருக்கும்ல, அப்படி உங்களுக்கு என்ன மேம்? நம்ம வந்து இந்த ஒரு டைம் சொல்லி யாரையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஆப்போனன்ட் பார்க்குறவங்க கூட என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களுக்கு என்ன சும்மா சொல்வாங்க. பட் அவங்களுக்கு எதுவுமே இஷ்யூஸ்லாம் இருக்காது. அவங்க என்ன அழகா புடவை கட்டிக்கிறாங்க, எப்ப பாரு சூப்பரா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, அப்படிதான் வந்து தோணும். பட் எல்லாருமே வந்து எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்திருப்போம். ஸோ ஈவன் நம்ம நேத்து கூட ஒரு பெரிய இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஸோ எல்லாரோட லைஃப்லயும் எல்லா ட்ராமாஸும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கணும். நம்ம வந்து உடைஞ்சிட்டோம், நமக்கு யாராவது ஒருத்தங்க ஆறுதல் குடுப்பாங்களான்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சிட்டோம்னா, அவ்வளோதான், நம்ம வந்து அவ்வளவுதான். வரவே முடியாது. ஸோ யாரையுமே எப்பவுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது. நம்ம சுயமா நம்ம என்ன பண்றோம். அண்ட் அதே மாரி பிரச்சனைகள் வந்தாலும் அத ஈஸியா சொல்றது ஈஸின்னுவாங்க. பட் இத நான் வந்து அனுபவபூர்வமா சொல்றேன். அத மட்டும் நம்ம கடந்து வரதுக்கு பழகிட்டோம்னா, லைஃப் மாரி ஒரு அழகான கேம் எதுவுமே கிடையாது. வாவ்! டெஃபினட்டா. அண்ட் மேம் இப்போ பிசினஸ் பத்தி பேசும்பொழுது ரெஸ்டாரண்ட்க்கு அப்புறம் இப்போ நீங்க பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுவுமே வந்துட்டு நீங்க சொன்ன மாரி இன்டீரியர்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுடைய ஓன் ஐடியாவா இருந்தா, இல்ல நிறைய ரெஃபரன்சஸ் ஏதாவது பார்க்க வேண்டியிருந்தா, இல்ல. எது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு? எதுவுமே நான் ரெஃபரன்ஸ் பார்க்கல. எனக்கு என்னன்னா சலூன் அப்படின்னு ஒரு விஷயம், கோவிட்க்கு அப்புறம் சலூன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, சலூன்னா எப்படி இருக்கும்? நல்லா வந்து இந்த ஜாஸ் மியூசிக் அந்த மாரிலாம் போட்டு, ஒரு 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 ட்ரெண்டி மாடர்ன் ஒரு செட்டப்ல. வைப்ல வந்து இருக்கும். ஸோ எனக்கு என்னன்னா, என்னோட சலூன் வந்து அந்த மிரர் ஃப்ரேம் கூட எனக்கு வந்து மாடர்னா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வீக வுட்ல, டச் இருக்கணும். ஆமா, வுட்ல வந்து பண்ணி வச்சிருப்பேன். ஸோ ம். சலூன் உள்ள ஃபுல்லா வந்து என்னுடைய வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து கோலம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாரி அகைன் பொட்டிக் வரும்போதும் அதேதான். பொட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண பத்திரிக்கையில யூசுவலா கோவிலோட கோபுரங்கள் அதெல்லாம் ம். வந்திருக்கும். ஸோ அந்த தீம்ல வந்து ஒரு பத்திரிக்கையோட கான்செப்ட் மாரி தான் ஃபுல்லா கோவிலுடைய கோபுரம் அந்த மாதிரி பண்ணி ம். ம். வச்சிருப்பேன். ஸோ அகைன் மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வச்ச ஒரு விஷயம். ஸோ நெறைய எதிர்ப்புகள் வந்தது. "இப்படிலாம் வைக்கக்கூடாது. நீ சலூன் வச்சிருக்க, அது பண்ற, கேர்ள்ஸ் வருவாங்க." அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வந்து எனக்கு என்ன பிடிக்குதோ அத நான் பண்ணிடுவேன் லைஃப்ல. யாரு ஒப்பீனியனும் கேட்க மாட்டேன். அட்வைஸ் கண்டிப்பா கேட்க மாட்டேன். மேபி சஜஷன்ஸ், ஒப்பீனியனாவது சம்டைம்ஸ் கேட்பேன். இது எப்படி வரும்? இது ஒர்க் அவுட் ஆகுமா? அது நான் கேட்பேன். பட் முடிவு என்னுடையதா தான் இருக்குமே தவிர, பட் நான் கேட்பேன். ஸோ அதனால வந்து நம்மள்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்து ட்ரெடிஷன். அந்த யாழி பில்லர்லாம் வந்து ரொம்ப அது அவங்க எடுத்துட்டு வரும்போதே எனக்கு அவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தது. எப்போ இத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? நான் எப்போ பார்ப்பேன்? அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. ஸோ இப்ப நம்ம ஷாப்க்கு வரவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க, சர்வீஸ் முடிச்சுட்டு நிம்மதியா உட்காருவாங்க. லைக் எல்லாருமே எப்படின்னா, கொஞ்ச நேரம் நான் உட்காந்துட்டு போட்டுமா அப்படின்ற மாதிரி தான் கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இப்போ கூட நமக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் ஒருத்தங்க ஜஸ்ட் ஒரு ஐப்ரோக்காக வந்தவங்க, ம். நான் வீணா கிளாஸ் எடுக்கிறேன் நானு. ம். ஸோ வீணா கிளாஸ பார்த்துட்டு அப்படியே ஆன் ஸ்பாட் அப்படியே வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணி, எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் ஒரு 1 ஹவர் இங்க உட்காந்துட்டு நான் கத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வீட். ஸோ அதனால இது வந்து நார்மல் சலூன் கிடையாது. இது வந்து ஒரு ஹப். இங்க வந்து ரிலாக்ஸா இருக்கலாம். வரலாம், பேசலாம். நீங்க சர்வீஸ் பண்ணல, வாங்கல, எதுனாலும் ஓகே. நான் சும்மா வரேன், ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்துட்டு போறேன்றது கூட அந்த இடம் வந்து அலவுட். அதான் ஒரு கோயில் வந்துட்டு எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு மன அமைதிய குடுக்குமோ, அந்த மாதிரி நீங்க ஆமா. செட் பண்ணியிருக்கீங்க. செட் பண்ணத தாண்டி அத மெயின்டெயின் பண்றதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி என்னோட இருக்கு? ஸ்டாஃப் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. பிகாஸ் இங்க வந்து ஸ்டூடண்ட்ஸ் நெறைய வருவாங்க. குட்டீஸ் நெறைய ம். வருவாங்க. ஸோ ஸ்டாஃப் வந்து அது ரொம்ப பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அண்ட் அதே மாரி எவ்ரி 6 மந்த் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து நாங்க அதெல்லாம் இந்த திரும்ப அத வார்னிஷ் பண்ண வேண்டியதுக்கு வார்னிஷ், கிளீன் பண்றது, அந்த பாலிஷ் பண்ண வேண்டியதுக்கு பாலிஷ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டுருப்போம். பண்ணிட்டே இருப்பீங்க. ஆமா. ஜென்ரலாவே வந்து நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்க. ஆனா அத தாண்டி உங்களுடைய கலை தாகம் வந்து குறையவே இல்ல. பிகாஸ் பரதநாட்டியம் கத்துக்கிறது, அடுத்து வீணா கத்துக்கிறது நீங்க கன்டினியூஸா பண்ணிட்டு இருந்தீங்க. இது மேலலாம் எப்ப மேம் ஆர்வம் வர ஆரம்பிச்சது உங்களுக்கு? இதுவுமே சின்னதுலேருந்து வந்து இருந்த ஆசை தான். ஸோ ஓகே. வீணா வேணும்னா லேட்டா ஆரம்பிச்சிருப்பேன். பட் பரதநாட்டியம் நான் யூகேஜில இருந்து இப்போ வரைக்கும் கச்சேரிஸ் பண்ணிட்டுருக்கேன், ஆடிட்டுருக்கேன். ஸோ ஓ! அது வந்து பரதநாட்டியம்ன்றது என்னோட உயிர்ன்னு கூட சொல்லலாம். அவ்ளோ பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் வீணை வந்து எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கத்துக்கிட்டா, எனக்கு வீணை தான் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அகைன் அது ஒரு ட்ரெடிஷனல் டச்சா ட்ரெடிஷனல் கூட டச். இருக்கலாம். ம். எனக்கு கீபோர்டு அதெல்லாம் எதுவுமே எனக்கு தோணுதே இல்ல. எனக்கு வீணை கத்துக்கணும் அவ்வளோதான். ஸோ இப்போ அதுக்கு அண்ட் இப்போ அகைன் நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு தஞ்சாவூர் பெயிண்டிங் அதெல்லாம் லான்ச் பண்றோம். ஓ! ஸோ பொட்டிக்குள்ளேயே வந்து பொட்டிக்குள்ள தஞ்சாவூர் பெயிண்டிங் சூப்பர். கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம்.
ஓகே. ஸோ இப்போதைக்கு வேற என்னென்னலாம் மேம் ஈடுபட்டிருக்கீங்க? இல்ல நான் வந்து ஆக்டிங் அத தாண்டி வந்துட்டு இந்த சலூன் பொட்டிக் அகாடமி. அகாடமிக்குள்ள தான் உங்களுக்கு வந்து வோக்கல், வீணா, ம். பரதநாட்டியம் இது ம். எல்லாமே வருது. தாஞ்சூர் பெயிண்டிங் எல்லாமே வருது. ஸோ அத தாண்டி வந்து இப்போ அகைன் வந்து என்னதான் இருந்தாலும் பழச மறக்கக்கூடாது. புடிச்ச ஒரு தொழில்னால ரெஸ்டாரண்ட் எப்படி நாங்க முதல்ல வீட்ல இருந்து குடுக்க ஆரம்பிச்சோமோ, இப்போ அகைன் அம்மாவும் நானும் சேர்ந்து அத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓ! ஸோ அதனால எங்க இருந்து வந்து டைம் கிடைக்குது உங்களுக்கு? டைம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் டைம் ஆக்சுவலி. நான் அதான் சொல்வேன். நம்ம வந்து ஒரு ஒரு வொர்க் பார்த்துட்டு, ஐயோ! நான் பிஸியா இருக்கேன். என்னால முடியல. எனக்கு டைம் பத்தலன்னு சொல்றது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ நமக்கு டைம் நெறைய சஃபிஷியன்ட்டா இருக்கு. இதுக்கு நடுவுல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடயும் டைம் வந்து நான் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஈவினிங் ஹார்ஸ்ல. ஸோ அதனால எதையுமே விட்டு குடுக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் கரெக்ட்டா அது அது பிளான் பண்ணி வச்சுடுவேன். நீங்க ஓவராலா உங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன மாரியான விஷயங்கள ரொம்ப கான்ஷியஸா பண்ணுவீங்க? நான் வந்து எப்பவுமே கண்ணு வரைவேனா கேட்டா, நோ. நான் வந்து மேபி ஐப்ரோ டிஃபைன் பண்ணுவேன். நான் லிப்ஸ்டிக் போட்டு போயிடுவேன். ஷூட் இல்ல அப்படின்னு சொன்னா. நான் கண்மை, காஜல் அப்படின்றது இந்த மாரி ஏதோ ஒரு வரேன் வெளியனா, அன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதர் தென் தட் எப்பவுமே அதான் நான் சொன்ன மாரி சாரி சாரி. கட்டிப்பேன். சந்தனமோ, விபூதி பொடியோ கண்டிப்பா இருக்கும். அவ்வளோதான். அப்படியே சிம்பிளா யூ இருப்பேன். பீன் ஹேண்ட்லிங் சாரீஸ நீங்க ரொம்ப வருஷமா ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாரியான ஆட்களுக்கு இந்த மாரி சாரி நல்லாருக்கும். அந்த மாரி ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ் மாதிரியா? அல்லது இப்படி மெயின்டெயின் பண்ணணும் இந்த புடவைகள் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது? நமக்கு வந்து என்ன சூட் ஆகுமோ அதுதான் ஆக்சுவலி வியர் பண்ணுவோம். இப்போ எனக்கு கூட ஆசையா இருக்கும். நம்ம இப்படி கட்டலாம், அப்படி கட்டலாம். இப்ப நான் என்னோட சின்ன வயசு வெர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமக்கி, கல்லு அப்படிலாம் நானும் கட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜ்க்கு அப்புறம் எனக்கே அதெல்லாம் பார்க்கும்போது, இல்ல இல்ல நம்மளுக்கு நம்ம இப்படி கட்டிக்கலாம். இதான் நமக்கு இப்போ இதுவா எலகன்ட்டா ஒரு லுக் குடுக்கும். அண்ட் பிசினஸ்க்குள்ள வந்துட்டோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம ஜிகு ஜிகுன்னு கட்டிக்க வேண்டான்னு ஒரு மைண்ட் செட் நமக்கே தோணும். ஆனா, அதையும் தாண்டி சிலர் வந்து ஒரு ஏஜ்க்கு அப்புறமும் அந்த மாதிரி வியர் பண்ணுவாங்க. ஸோ, நம்மளுடைய உடம்பு சிலர் பருமனா இருப்பாங்க, சிலர் லீனா இருப்பாங்க. அவங்களுக்கு என்னவோ இப்போ காட்டன்லாம் கட்டும்போது நல்லா வெயிட்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய உடம்பு ஷ்ரிங்க் பண்ணி காட்டும். அதே மாரி ஸ்ட்ரெய்ட்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் போட்டு சாரி கட்டினா அவங்க வந்து லீனா காட்டும். ஸோ, இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ, அவங்க வந்து மெகா ஸ்லீவோ இல்லன்னா வந்து குட்டி ஸ்லீவ் வச்சாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுடைய கை வந்து ஆடா தெரியும். ஸோ, அவங்க ஃபுல்லாவே வந்து எல்போ ஸ்லீவ் அந்த மாதிரி போலாம். சும்மா சின்ன சின்ன விஷயங்கள். அடுத்தவங்க இது போட்டிருக்காங்க நம்ம போடுறோன்றத விட, நம்ம போட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்து எது நமக்கு செட் ஆகும்னு போட்டா அவங்க இன்னும் அழகா இருப்பாங்கன்றது என்னோட டெஃபினட்டா. மீனாட்சி மேமோட செல்ஃப் கேர் டிப்ஸ் அப்படின்னா என்னங்க மேம்? தண்ணி நான் குடிச்சிட்டே இருப்பேங்க. தண்ணி மட்டும் என்னால விட்டுக் குடுக்கவே முடியாது என் லைஃப்ல. ம். தண்ணி எப்பவுமே ஒரு ஒரு நான் ஒரு நியூ பார்ன் பேபி எப்படி நான் என்னோட குழந்தைங்கள தூக்கிட்டே இருந்திருப்பேனோ, அந்த மாரி எப்பவுமே நான் தண்ணியோடயே தான் சுத்திட்டு இருப்பேன். தண்ணி இல்லாம என்னால இருக்க முடியாது. ஸோ, அத நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். எவ்ளோ தண்ணி குடிக்கிறீங்களோ, அது வந்து நான் அது அகைன் இது நான் எக்ஸ்பெரிமெண்டலாவே சொல்றேன். நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸோ அந்த மாரி வந்து நம்ம படுக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ, தண்ணி வந்து குடிச்சிட்டே இருக்கணும். அண்ட் அகைன் வந்து மார்னிங் கண்டிப்பா வந்து நம்ம ஒரு ஜூஸ் அது மேபி ஏபிசி ஜூஸா இருந்தா பெட்டர். ஏன்னா எல்லாமே அதுல வந்து அடங்கியிருக்கும். என் அம்மா எனக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே இருக்கும். ஆனா ரைஸ் மட்டும் வந்து இந்த குதிரவாளி சாமை அது குடுப்பாங்க. ஆ. ஸோ அது போட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த்தும் அண்ட் தேவையில்லாத கார்ப்ஸ் நம்மளுடைய உடம்புல வந்து இருக்காது. ஸோ இந்த மாரி நேச்சர் இதுதான். சுடுதண்ணி நெறைய குடிப்பேன். வெத்தல ம். போட்டு அம்மா ஒரு ஃப்ளாஸ்க் முடியுதுன்னா, அடுத்த ஃப்ளாஸ்க்ல வெத்தல போட்டு காய வச்சு குடுப்பாங்க. ஓ! அந்த ஃப்ளாஸ்க் தண்ணி நான் முடிச்சுட்டேன்னா, அடுத்து அந்த கற்பூரவள்ளி இல போட்டு அந்த ம். தண்ணி குடுப்பாங்க. துளசி போட்டு குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி ஜீரக தண்ணி. இப்படியே நான் ஒரு 7, 8 லிட்டர் நான் ஈஸியா குடிச்சிடுவேன். ஓ! 10 லிட்டர் கூட குடிச்சிடுவேன். ஆத்தாடி! அவ்ளோ குடிக்க முடியுதா ஆமா. உங்களால? குடிச்சிடுவேன். எனக்கு அந்த சூப்பர். அளவு எனக்கு வொர்க்கும் இருக்கும்ல. ஓகே. கிச்சன்ல அகெயின். இருக்கும்போது எனக்கு தண்ணி தேவைப்பட்டே இருக்கும். கிச்சன் வொர்க் முடியறதுக்குள்ள நான் ஒரு 2 லிட்டர்ஸ் குடிச்சிடுவேன். ம். அப்புறம் கடைக்கு போயிட்டு, அப்புறம் கிளாஸ் எடுக்கும்போது, அப்படியே எனக்கு தெரியாமலே நான் வந்து குடிச்சிடுவேன். ஓகே. நீங்க பண்ற ஒரு ஃபேவரட் டிஷ்னா என்ன மேம் சொல்லுவீங்க? எனக்கு ஃபிஷ் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஃபிஷ் குழம்பும் சரி, ஃபிஷ் ஃப்ரையும் சரி, ப்ரான் சரி ரொம்ப நல்லா பண்ணுவேன். அண்ட் வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த காரக்குழம்பு, இந்த வத்த குழம்பு ம். ரொம்ப நல்லா பண்ணுவேன். வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸும், ரிலேட்டிவ்ஸும் கொடுத்த ரிவ்யூஸு. அண்ட் ஸ்வீட்ஸ் அகெயின் ஸ்வீட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் பண்ணுவேன். நீங்க சமைப்பீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா ஒரு மேம் ஒரு பார்சல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கண்டிப்பா அனுப்பி விடுறேன். சூப்பர் மேம். மேம் இப்போ வந்துட்டு நீங்க அகைன் நீங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்போ யூ பீயிங் ஸ்ட்ராங். பட் திரும்பி பார்க்குறப்போ என்னைக்காவது இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம், இல்ல பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா?
ஜென்ரலா? இல்ல நான் அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த மாரி யோசிச்சோம்னா நம்ம வந்து வீக் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம நெறைய தப்பு பண்ணியிருப்போம். இப்ப திரும்பி பார்த்தா, இவ்ளோ கேவலமாவாடா நம்ம இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி ஒரு பெரிய ஓவர் த லிஸ்ட்டே ஏஜ் ஆக ஆக அப்படி தோண ஆமா. ஆரம்பிச்சுரும். லிஸ்ட்டே நம்ம எஸ். வந்து போட்டிருப்போம். நம்ம ஏன் 10 வருஷம் முன்னாடி இப்படி பண்ணோம்? நம்ம ஏன் இத பண்ணோம்? அப்படிலாம் யோசிப்போம். அது நம்ம யோசிச்சுட்டோம்னு வைங்களேன், நான் என்னைக்குமே பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நல்ல விஷயங்கள மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு நெனைப்பேன். அந்த ஒரு பேட் மெமரீஸ் அந்த ஒரு தருணத்த நம்ம யோசிச்சாலே அன்னைக்கு டே ஸ்பாயில். எனக்கு என்ன கரெக்ட். மார்னிங் டூ நைட் நம்ம பெட்டுக்கு போற வரைக்கும் நம்ம எப்பவுமே சிரிக்கணும்னு நினைப்பேன். அதுக்கு நடுவுல இன் பிட்வீன் ஏதாவது பிரச்சனை வரும். வராமலாம் இருக்காது. வந்தாலும் அது உடனே ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ்ல ஓவர் கம் பண்ணிட்டு அடுத்து என்ன? அடுத்து நான் எப்படி ஹாப்பியா இருக்கிறது? அத நோக்கி தான் நான் ஓடிடுவேன். அதனால சூப்பர். நான் கண்டிப்பா இத ஷேர் பண்ணி அவர நான் பார்க்குற எல்லா பெண்கள்கிட்டயும் இத நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க. அதுதான். நம்ம வந்து உண்மையா மட்டும் இருக்கணும் எப்பவுமே. எப்பவுமே உண்மையா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கணும். பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்லனாலே அங்க வந்து பிரச்சனைகள் வராது. எத வேணா ஃபேஸ் பண்ணலாம். பர்சனல் லைஃப்பையும் ஃபேஸ் பண்ணலாம். அஃபிஷியல் லைஃப்பையும் ஃபேஸ் பண்ணலாம். எல்லாத்தையுமே அந்த உண்மை மட்டும் இருந்து பாருங்களேன். அது ஒரு மாரி ஒரு செம திமிருத்தனம் வரும். கெத்து வரும். ஸோ வந்து நம்ம தப்பு பண்ணியிருப்போம். பண்ணாமலாம் இருக்க மாட்டோம். பண்ணியிருந்தாலும், ஆமா நான் பண்ணிட்டேன் என்ன இப்போ? நான் ஒண்ணும் பொய் சொல்லி நான் மறைக்கலேன்னு மட்டும் கேட்டு பார்த்தா, நமக்கு அது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அண்ட் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். நம்மளால ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அத பண்ணிடணும். நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இது ஆசை, அது ஆசை, என்னால பண்ண முடியல. அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இருக்கவே கூடாது. நமக்கு பிடிக்குதா நீ பண்ணிடணும். ஏன்னா என்கிட்டயே ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட கிட்ட தான் என்கிட்ட சேர்க்க வந்தாங்க. 4 இயர் பேபி. ஸோ நான் சொன்னேன் 4 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைக்கு இன்னும் பாதம் கூட இதுவாகாது. சும்மா நீங்க வந்து அவங்கள கிளாஸுக்கு கூட்டிட்டு மட்டும் வாங்க. அவங்க 1 இயர் சும்மா என் கூட இருக்கட்டும்னு வந்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பேரண்ட் வந்து சொல்றாங்க ஒரு நாள் அப்படியே கண்ல தண்ணி நிக்குது அவங்களுக்கு. அவங்க கொஞ்சம் பாடியும் வெயிட் போட்டாங்க ஆஃப்டர் டெலிவரி. மேம் எனக்கு தான் உயிர் பரதநாட்டியம் மேலே. பட் என்னால் இப்போ வந்து இவளுக்கு அப்புறம் நான் இப்படி ஆயிட்டேன், நான் அசிங்கமாயிட்டேன், இது ஆயிட்டேன், அது ஆயிட்டேன், என்னால் பண்ண முடியாது. நான் சும்மா ஒரு 2 கிளாஸ் அவங்கள நான் ஆட வச்சேன். இன்னைக்கு வந்து அவங்க என் டீமை லீட் பண்ற அளவுக்கு ஆடிட்டு இருக்காங்க. வாவ்! ஸோ அதனால சோ நமக்கு குட். என்ன பிடிக்குதோ அதை பண்ணிடணும். ஓகே. நீங்க வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சமையல் பிடிக்கலாம். ஏதோ அரைகுறையா சமைச்சிருக்கலாம். நம்ம ப்ராப்பரா கத்துக்கணும்னு நினைச்சா நீங்க கத்துக்கலாம். என்ன வேணா கத்துக்கலாம். எது வேணா பண்ணலாம். ஆனா பண்ணணும். நம்ம வந்து நெனைச்சோம், பண்ணலன்னு மட்டும் நம்ம லைஃப் முடிஞ்சிடவே கூடாது. வாவ்! இட்ஸ் a பியூட்டிஃபுல் மெசேஜ் டு எண்ட் திஸ் ஷோன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். நீங்க வந்துட்டு அந்த ஒரு இருந்த ஷார்ட் ஸ்பேன்லயுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.